அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசமும் சோதிக்கப்படும். அல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது பொன் அழிந்து போகும், அது அக்கினியினாலே சோதிக்கப்பட்டாலும், இஃப் இட் இஸ் டெஸ்டட் ஓகே, அது ஓகேன்னு டெஸ்ட் பண்ணி எல்லா சர்டிஃபிகேட் கொடுத்தாலும், இத்தனை கேரட் என்று சொல்லி அரசாங்கம் முத்திரை பண்ணினாலும், அதனுடைய தரம் பிரிக்கப்பட்டு ஆமீன் ஒவ்வொரு தரமாக அது வேறு பிரிக்கப்பட்டாலும், அது எத்தனை ஆமீன் சோதனைக்கு உட்பட்டு சுத்த பொன்னாக வெளியே வந்தாலும் ஒரு நாள் அந்த பொன் அழிந்து போகும். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. Your faith is more valuable. உங்களுடைய விசுவாசம் அதிக விலையேற பெற்ற ஒன்று. ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த விசுவாசம் அதிக விலையேற பெற்றதா இருக்கிறபடினால் அதுவும் சோதிக்கப்படுகிறது. அதுவும் என்ன செய்யப்படுகிறது? சோதிக்கப்படுகிறது. என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு சோதிக்கப்பட்டாலும் சோர்ந்து போகாதே. சோதிக்கப்பட்டாலும் சோர்ந்து போகாதே. அந்த ஜென்யூனஸ், அந்த ஃபெய்த், அந்த விசுவாசத்தினுடைய நம்பகத்தன்மையை, அந்த விசுவாசத்தினுடைய உறுதித்தன்மையை, அந்த விசுவாசம் எப்படி நிலைத்திருக்கிறதா அல்லது நிலையற்றதா இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளும்படிக்காக சில சோதனைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். நம்முடைய விசுவாசம் அந்த டெஸ்டுக்குள்ளாக போயிட்டு வந்தா தான் ஓகே ஆகும். இல்லாவிட்டால் நாம் சொல்லிக் கொள்ளலாம், நான் 5 வருடம், நான் 10 வருடம், நான் 15 வருடம் நான் விசுவாசியா இருக்கிறேன், எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது, நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவரை இரட்சகர் என்று விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக மீண்டும் வருவார் என்பதையெல்லாம் விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசத்தை பல விதங்களிலே பல பரிமாணங்களிலே நாம் வெளிக்காட்டினாலும், until if it is not tested, அது சோதிக்கப்படாவிட்டால் அதனுடைய தன்மை வெளிப்படாது. ஆமென். எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் விலையேற பெற்றது, எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் விலையேற பெற்றதா இருக்கிறது, அது நம்பகத்தன்மையோடு தான் இருக்கிறதா, அல்லாவிட்டால் நான் விசுவாசத்திலே உறுதியாகத்தான் இருக்கிறேனா என்பதை எனக்கு முன்பாக என் வாழ்க்கையில் வருகிற சில சோதனைகள் தான் அவைகளை தெளிவுபடுத்துகிறது. அதைத்தான் பேதுரு இங்கே எழுதுகிறார், அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசமும் சோதிக்கப்படும். சோதிக்கப்படும்னு சொல்லி முடியாம சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அது உங்களுக்கு என்னத்தை கொண்டு வருமா? புகழ்ச்சி, கனம், மகிமை உண்டாக காணப்படும். ஆமென். அப்ப எனக்குள் இருக்கிற விசுவாசம் தான் எனக்கு புகழ்ச்சியை கொண்டு வர போகிறது, எனக்குள் இருக்கிற விசுவாசம் தான் எனக்கு கனத்தை கொண்டு வர போகிறது, எனக்குள் இருக்கிற விசுவாசம் தான் எனக்கு மகிமையை கொண்டு வர போகிறது. ஏதோ நான் 2 நிமிஷமா கெட்ட வார்த்தை பேசின மாதிரி நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, பரவாயில்லை, ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சோ நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது? சோதிக்கப்படுகிறது. வேதத்தில் அநேக சம்பவங்கள், அநேக நபர்கள் ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவைகளிலிருந்து சிலவற்றை உங்களுக்கு முன்பாக வைத்து, அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ சோதனை வந்தாலும் still they believe, அவ்வளவு சோதிக்கப்பட்டாலும் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். அவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஆனாலும் தேவனை விசுவாசித்தார்கள். ஆமென். 3 காரியங்களை சொல்லி நான் வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். 1, இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். ஆமென். இழக்க போகிறோம் என்று தெரிந்தும், ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய்
தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். 8வது வசனம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். ஹல்லேலூயா. இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் ஆபிரகாம் விசுவாசித்தான். 25 ஆண்டுகால வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்து அந்த 25 ஆண்டு காலத்தினுடைய இறுதியிலே வாக்குத்தத்தம் நிறைவேறி தன்னுடைய கைகளிலே ஈசாக்காய் அது தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அது தவழ்ந்து சில ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் பிள்ளையாய் வளர்ந்து அப்படியே ஒரு வாலிப பருவத்துக்கு நேராய் கடந்து வருகிற அந்த சூழ்நிலையிலே அவன் ஓடுகிறதும் அவன் ஆடுகிறதும் அவன் பேசுகிறதும் அவன் பழகிற காரியங்களை எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற ஆபிரகாமை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, உன் ஏக சுதனும் உன் ஏக புத்திரனுமாய் இருக்கிற இந்த ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு மறு உத்தரவு சொல்லாதபடிக்கு ஓகே என்று சொன்னான். அந்த சோதனையிலே அவன் ஜெயித்தான். ஹல்லேலூயா. அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தீங்க? எதற்காக கொடுத்தீங்க? நீங்க கொடுக்காமலே இருந்திருக்கலாமே, கொடுத்துக்கிட்டு திரும்ப வாங்குறீங்களே என்கிற எந்த கேள்விகளும் ஆண்டவரிடத்தில் கேட்காதபடிக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிந்து ஈசாக்கை அழைத்துக் கொண்டு போகிறான் மோரியா மலைக்கு. வேலைக்காரர்களோடு கூட போகிறவன் குறிப்பிட்ட தூரம் வந்த பிறகு வேலைக்காரர்களை அவ்விடத்தில் விட்டுவிட்டு இப்ப ஈசாக்கை அழைத்துக் கொண்டு போகிறான். இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் ஈசாக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆபிரகாம் இடத்திலே பதில் இல்லை. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த காலை வேளையில் இந்த முதல் ஆராதனையிலே கூடி வந்திருக்கிற தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் நீ தேவனை விசுவாசிப்பாயானால் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். ஆமென். இழக்க போகிறோம் என்று தெரியும். ஈசாக்கை நான் பலி செலுத்த போகிறேன் என்று தெரியும். ஆபிரகாமுக்கு தெரியாது எனக்காக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும் என்று தெரியாது. அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் முள்ளுகளுக்கு நடுவாக சிக்க வைத்திருப்பார் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்குள் ஒரு விசுவாசம், எனக்குன்னு தந்தாரு, அவர் ஒரு நாள் என்னிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள மாட்டார், மீண்டும் அதை எனக்கே தருவார். அந்த விசுவாசம் அவனை அப்படியே நடத்தி கொண்டு போகிறது. அந்த பயணத்திலே போய்கொண்டே இருக்கிறான். நமக்கு தெரிந்த காரியங்கள், பல கேள்விகளை கேட்கிறான் ஈசாக்கு. தகப்பனே, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனா என்ன இல்ல, ஆட்டுக்குட்டி, பலிக்கான ஆடு எங்கே? அப்ப கூட அவன் தான் பலிக்கான ஆடு என்று அவனுக்கு தெரிந்திருந்தும் அவனிடத்தில் சொல்லாதபடிக்கு சொல்லுகிறான். பாருங்கள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் விசுவாசித்தார். ஆமென். இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் தேவனை விசுவாசித்தான். இன்னும் கொஞ்ச நேரத்திலே என்னுடைய ஏக சுதன், அவனை நான் பலி செலுத்த போகிறேன். ஆண்டவர் என்னிடத்திலே கேட்டிருக்கிறார், அவனை நான் பலியாக கொடுக்க போகிறேன். ஆனாலும் நான் தேவனை விசுவாசிப்பேன், ஆனாலும் நான் தேவனை விசுவாசிப்பேன். உன் வாழ்க்கையில என்ன உன்னை விட்டு போனாலும், எது போவதற்கு ஆயத்தமா இருந்தாலும், இது என்னை விட்டு போனாலும் நான் கர்த்தரை விசுவாசிப்பேன் என்று சொல்வீர்களே. ஆனால் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில யெகோவா ஈரேவாய் வெளிப்பட்டவர் இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையில யெகோவா ஈரேவாய் வெளிப்படுவார். ஆமென். இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசியுங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை வாசியுங்கள். தானியேல் இல்லையோ? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்பது
ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய பொற்சிலையை உண்டாக்கி ஒட்டுமொத்த ஜனத்தை அதற்கு முன்பாக பணிந்து கொள்ளும்படியான சட்டத்தையும் இயற்றி அதை பணிந்து கொள்ளாதவர்களுக்கான தண்டனையும் அவர்களுக்கு முன்பாக ஏற்பாடு ஆயத்தம் பண்ணி வைத்துவிட்டு இப்பொழுது எல்லா ஜனங்களும் பணிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த எபிரேய வாலிபர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ மாத்திரமே ஆமீன் அந்த பொற்சிலைக்கு முன்பாக வணங்காமல் இருக்கிறதை பார்த்து, விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிறதை பார்த்து அந்த ராஜா அவர்களை அழைத்து அனுப்புகிறான். அந்த ராஜாவுக்கு அவர்கள் பிரதியுத்தரம் சொல்லுகிறார், ராஜாவே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஆமென். ஒருவேளை அவர் தப்புவிக்காமல் போனாலும் இது எங்கள் விசுவாசத்தை பரீட்சிப்பதற்காக தேவன் அனுமதிக்கிற பாதை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே எங்கள் ஜீவனை நாங்கள் இழக்க நேரிட்டாலும் இந்த பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதும் இல்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது. இன்னைக்கு ஏன் நாம சோர்ந்து போகிறோம்? ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் வழி விலகுகிறார்கள்? ஏன் தேவனுடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தை விட்டு வழி விலகுகிறார்கள்? ஏன் தேவனுடைய பிள்ளைகள் பிரச்சனைகளும் பாடுகளும் வரும்போது தேவனை விட்டு பின்வாங்குகிறார்கள், மறுதலித்து போகிறார்கள், தேவனை அறியாதவர்கள் போல் வாழ்வதற்கான காரணம் என்ன? தேவன் தங்கள் வாழ்க்கையிலே அவர்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை சோதிப்பதற்காகத்தான் இந்த பிரச்சனைகளை அனுமதிக்கிறார், சோதிப்பதற்காகத்தான் இந்த இழப்புகளை அனுமதிக்கிறார் என்பதை குறித்த தெளிவும் அறிவும் இல்லாததினால தான் பிரச்சனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் வரும்போது தேவனை விட்டு பின்வாங்குகிற நிலைமைகள் வருகிறது. இந்த 3 வாலிபர்களுக்கும் தெரிந்தது, நாங்கள் இந்த அடிமைத்தனத்தின் தேசத்திலும் நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பிடித்திருக்கிறோம் என்பது எங்களுக்கும் தெரியும், எங்களை படைத்த ஆண்டவருக்கும் தெரியும். ஆனால் எங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை சோதிப்பதற்காக ஆண்டவர் இந்த பாதை எங்களுக்கு தருகிறார். எனவே நாங்கள் இழந்து போவோம் என்று எங்களுக்கு தெரிந்தாலும், எங்கள் ஜீவன் போகும் என்று தெரிந்தாலும், நாங்கள் இழக்க போகிறோம் என்று தெரிந்தாலும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் எங்கள் விசுவாசத்தில் நாங்க உறுதியா நிற்போம். நாங்க சோர்ந்து போக மாட்டோம், உன்னை சார்ந்து கொள்ளவும் மாட்டோம். ஆமென். விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. இந்த 3 வாலிபர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. வாலிபர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம், ஞான ஸ்நானம் எடுத்து விட்டோம், தேவனை ஆராதிக்க தொடங்கி விட்டோம், ஆலயத்துக்கு வர ஆரம்பித்து விட்டோம். இப்போ பிரச்சனைகள் வருகிறது, உலகத்திலிருந்து வருகிறது, நண்பர்கள் பக்கத்திலிருந்து வருகிறது, நேசிக்கிறவர்களிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். அந்த பிரச்சனைகளை வாலிபர்களால் எதிர்கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். காரணம் என்ன? இந்த பிரச்சனைகள் அவர்கள் விசுவாசத்தை சோதிப்பதற்காகத்தான் மாத்திரமே தவிர அவர்களை விசுவாசத்திலிருந்து வழுவி போவதற்காக அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பொன் சோதிக்கப்படுகிறது, ஒரு பொன் அக்கினிக்குள் போடப்படுகிறது. அது அக்கினிக்குள் போடப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பல ப்ராசஸ்க்குள்ளாக்கப்பட்டு மீண்டும் அது வருகிறது என்றால் அந்த பொன்னை அழித்து போடுவதற்கோ அந்த பொன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கோ அந்த சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவது கிடையாது. மாறாக அது இன்னும் மெருக்கேற்றப்படுவதற்கு, இன்னும் சுத்த பொன்னாக விளம்புவதற்கு, இன்னும் அது ஜொலிப்பதற்காகவே தேவன் அந்த சோதனைகளை அனுமதிக்கிறார். இந்த காலை வேளையிலும் உன் வாழ்க்கையிலே நீ சந்தித்த சோதனைகளும், நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற சோதனைகளும், நீ சந்திக்க போகிற சோதனைகளும் சோர்ந்து போக அல்ல, இன்னும் அவரை சார்ந்து கொள்ள, இன்னும் அவருக்காக எரிந்து பிரகாசிக்க, இன்னும் அவருக்காக ஜொலிப்பதை தவிர வேறு ஒன்றுக்கும் அல்ல. அதை இந்த வாலிபர்கள் நன்கு அறிந்திருந்தபடி நான் சொன்னார்கள். இழக்க போகிறோம் என்று எங்களுக்கு தெரியும். இன்னும் சற்று நேரத்திலே இந்த அக்கினி சூளைக்குள்ளாக எங்களை போட போகிறார்கள் என்று தெரியும். ஆமென். அது 7 மடங்கு அல்ல, 7000 மடங்கு அந்த அக்கினி சூளை பெரிதாக்கப்பட்டாலும் எங்கள் விசுவாசத்தை விட்டு நாங்கள் கீழே வருவது கிடையாது. காரணம், இந்த போராட்டம் என் விசுவாசத்தினுடைய ஜென்யூன்னஸ், உறுதித்தன்மையை, நம்பகத்தன்மையை என் அப்பா சோதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சோதிக்கிறார். எதற்காக? என்னை அழிப்பதற்காக அல்ல, மீண்டும் நான் ஜொலிப்பதற்காக. அதனாலதான் அவன் சொல்றான், ஒருவேளை விடுவிக்காம போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், இதை வணங்க மாட்டேன்,
இதை பணிந்து கொள்ள மாட்டேன் என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் ஆபிரகாம் விசுவாசித்தான். இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் ஆமென் அந்த எபிரேய வாலிபர்கள் விசுவாசித்தார்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று தன்மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளை தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். சோதனை வருகிறது. தானியேலுடைய விசுவாசம் இஸ் பீயிங் டெஸ்டட், சோதிக்கப்படுகிறது. ஆமென். இப்போ ஒரு சட்டம் இயற்றப்பட்டாச்சு, பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாச்சு. என்ன கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது? ஆமென். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிற எவனும் சிங்க கெபிக்குள்ளாக போடப்படுவான். ஆமென். வேற யாரும் ஆமென் வேற எந்த தெய்வத்தையும் ஆராதிக்க கூடாது என்கிற ஒரு சட்டம் அங்கு இயற்றப்படுகிறது. சீக்கிரம் இந்தியாவிலும் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் வரும். ஆமென். அப்படிப்பட்ட சட்டம் வருமே ஆனால் ஆமென் நீங்க உடனே சோர்ந்து போயிடக்கூடாது. அதன் பிறகு ஒரு வெடித்து கிளம்புகிற எழுப்புதல் இந்திய தேசத்தை பற்றி பிடிக்கும். ஆமென். அந்த விசுவாசத்துல உறுதியாய் நிற்கிற சிலரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்பதை அறிந்த போதிலும் தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும். ஆமென். அப்ப சோதனை வரும்போது ஜெபத்தை விட்டுறக்கூடாது. சோதனை வரும்போது ஜெப வழக்கத்தை விட்டுறக்கூடாது. சோதனை வரும்போது ஆலயத்துக்கு வர்றதை விட்டுறக்கூடாது. சோதனை வரும்போது வேதம் வாசிக்கிறதை விட்டுறக்கூடாது. சோதனை வரும்போது ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது. சோதனை வரும்போது அன்பினுடைய அந்த ஐக்கியத்தை, தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது. சோதனை வரும்போது முன் செய்து வந்தபடியே நாம செய்து கொண்டே இருக்கணும். ஆமென். தானியேலுக்கு நன்றா தெரியும், இந்த சோதனை என்னை அழிப்பதற்காக அல்ல, மேல இருக்கிறவனுக்கு நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிப்பதற்காக ஆண்டவர் என்னை இந்த சோதனையின் வழியாய் கடந்து போகிறார். ஆமென். ஏன் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு சோதனை? ஏன் திருச்சபைகளுக்கு சோதனை? ஏன் ஆவிக்குரிய உலகத்துக்கு இன்றைக்கு சோதனை காலமாய் இருக்கிறது? காரணம், இந்த சோதனையின் வழியாக தேவ பிள்ளைகள் நடந்து போய் ஆமென் மீண்டும் அடுத்த கரையில் அவர்கள் உயிர் பெற்று நிற்பதை மேல இருக்கிற யார் பார்த்தாலும் அவர்களுக்கு தெரியும், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தெய்வம். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பெரிய புகழ்ச்சியை தேசத்திலே உண்டாக்கும்படிக்காக சில சோதனைகளை ஆண்டவர் அனுமதிப்பார். ஆமென். தானியேல் சோதிக்கப்படுகிறான். ஒரு பெரிய சோதனை வருகிறது. 3 வேளை ஜெபம் பண்ண கொண்டிருக்கிறான். இனி ஜெபிக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். நம்மளா இருந்தா ஆமா ஆத்தாடி ஆமென் இதுக்காக தானடா காத்துட்டு இருந்தோம், இத்தனை நாளா இதுக்காக தானே காத்துட்டு இருந்தோம், எப்படா இப்படி ஒரு காரியம் வரும், இந்த ஜெபம் பண்றதுல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம், எப்ப லாக்டவுன் போடுவாங்க, ஆலயத்துக்கு வராம வீட்டிலே உட்கார்ந்து அப்படியே ஆன்லைன்ல ஒரு அட்டெண்டன்ஸ் மட்டும் ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடிக்கிட்டு வேற வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். திடீர்னு வந்துட்டாங்க லாக்டவுன். ஆமென். அன்லாக் வந்துருச்சு. இப்போ எல்லாமே திறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனி ஆலயத்துக்கு போணுமா, இனி ஆராதனைக்கு போணுமா, இனி சண்டே கிளாஸா, இனி வாலிபர் கூட்டமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஐயோ, அதுக்கு மாறாக இந்த சோதனையினூடாகவும் நான் தினம் 3 வேளை செய்து வந்தபடி நான் ஜெபிக்கிறதிலிருந்து தவறல, வேதம் வாசிக்கிறதிலிருந்து தவறல, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து மாறி போகல, தேவ பிள்ளைகளோட ஐக்கியத்திலிருந்து வழி விலகல, இன்னும் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் ஐக்கியத்தில் தான் இருக்கிறேன், இன்னும் ஆலயத்தின் பேரில் வாஞ்சியாக தான் இருக்கிறேன், எப்போது ஆலயம் முழுமையாக திறக்கப்படும், ஆலயத்துக்கு வந்துடலாங்கிற ஒரு ஏக்கத்தோட வாஞ்சியோட நான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் இந்த சோதனை காலத்துக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். இந்த விசுவாச சோதனைக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். முடிவிலே ராஜ்யங்கள் அசையும்படியான காரியத்தை உங்கள் மூலமாய் கர்த்தர் நடத்துவார், நம் மூலமாய் கர்த்தர் நடத்துவார். ஆமென். ராஜாவே சிங்காசனத்தை விட்டு எழும்பி சிங்கக்கெபிக்கு வருவான். ஆமென். அவன் எவ்வளவு பெரியவனாயிருந்தாலும், இன்னைக்கு தேசத்தில் எவ்வளவு கொம்பனாயிருந்தாலும், ஆமென், நாட்கள் வரும்போது தேவ பிள்ளைகள் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கும் பட்சத்தில் தேசத்தின் ராஜாக்கள் மண்டியிட்டே ஆக வேண்டும். தேசத்தை ஆளுகிறவர்கள் தேவனுக்கு முன்பாக மண்டியிட்டே ஆக வேண்டும். இந்திய தேசம் அறிந்து கொள்ளும், இஸ்ரவேலின் தேவனே தேவன்
ஆமென். அதற்காகத்தான் இந்த சோதனை, அதற்காகத்தான் இந்த ட்ரையல்ஸ், அதற்காகத்தான் இந்த ட்ரபிள்ஸ், இந்த பிரச்சனைகளும் இந்த போராட்டங்களும் இந்த சோதனைகளும் இந்த உபத்திரவங்களும் உங்களையும் என்னையும் அழித்து போடுவதற்கோ சபையை அழித்து போடுவதற்கல்ல. இந்த சோதனை காலத்துக்கு பிறகு ஒரு பெரிய சாதனையை கர்த்தர் தேசத்திலே நம் மூலமாக நிகழ்த்த போகிறார். அதற்காகவே இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் தானியேல் விசுவாசித்தார். ஆமென். சிங்கக்கவில போடுவாங்கன்னு தெரியும், அக்கினி சூளைக்குள்ள போடுவாங்கன்னு தெரியும், என் பிள்ளைய பலி செலுத்த போறேன்னு தெரியும். ஆமென். அந்த விசுவாசத்தை கனம் பண்றார். ஆமென். அந்த நூலிலையில அந்த அச்சம் வரைக்கும், அந்த முடிவு வரைக்கும் ஆண்டவருடைய கிரியை எங்கேயுமே பார்க்க முடியல. ஆமென். ஒருவேளை நாம இப்படி ஜெபம் பண்ணி இருக்கலாம், ஆண்டவரே ஆண்டவரே கொண்டு போறோம், ஆண்டவரே ஆண்டவரே என்ன அக்கினி சூளைக்கு நேரா கொண்டு போறோம், ஆண்டவரே இந்த 4 பேர் என்ன கட்டி தூக்கிட்டு போற இந்த 4 பேருடைய கையும் காலும் விளங்காமல் போவதாக. அப்படியே இடையில ஒரு 4 அந்நிய பாஷையை போட்டு ஆமென் அப்படியே ஜெபம் பண்ணி இருப்போம். ஆண்டவரே என்ன சிங்கக்கவில தூக்கிட்டு போறவனுக்கு கை விளங்காமல் போவதாக, என்ன சிங்கக்கவில கொண்டு போறவனுடைய கால் தடுமாறி கீழே விழுவதாக. அப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணிருப்போம். அந்த ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்கல. ஆமென். சிங்கக்கவிக்குள்ளேயும் போட்டுட்டாங்க. சிங்கக்கவிக்குள்ள போட்டு சிங்கத்துக்கு மேலேயே விழுந்தாச்சு. ஆமென். அங்க போய் பார்த்தா சிங்கத்தினுடைய வாயை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? கட்டிட்டா. வெளியில இருக்கிறவன் நினைச்சா அவ்வளவுதான், தானியேலுக்கு கதை முடிஞ்சிச்சு. ஆனா வெளியில இருக்கிறவனுக்கு தெரியாது, இது தானியேலுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்கான ஒரு பாதையை தவிர அவனை அழிப்பதற்கான பாதை அல்ல. இந்த காலைகளில் அநேகருக்கு தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் பேசுகிறார். இன்றைக்கு நீ போய் கொண்டிருக்கிற பாதை உன்னை அழிப்பதற்கான பாதை என்று வெளியில் இருக்கிறவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இது உன்னை அழிப்பதற்கான பாதை அல்ல, இது உன்னை கெடுப்பதற்கான பாதை அல்ல, இது உன் விசுவாசத்தை சோதிப்பதற்கான பாதை. இந்த காலம் சீக்கிரத்திலே முடியும். அந்த காலத்துக்கு பிறகு யார் நினைத்தார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். யார் உன் அழிவை பார்க்க வேண்டும் என்றிருந்தார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இந்த விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம். ஆமென். இன்னைக்கு சொல்லணும், இழக்க போகிறேன் என்று தெரிந்தாலும் நான் விசுவாசிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. சோ ஒன்று, இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் விசுவாசித்தார்கள். இரண்டாவது, இழந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்தும் விசுவாசித்தார்கள். யோபுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், யோபுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசியுங்கள். யோபு 2 7 முதல் 10. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளம் கால் தொடங்கி அவனுடைய உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். உட்கார்ந்து அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னமும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யோபுவே, நீ இழந்து கொண்டிருப்பது உனக்கு தெரியுமா? யோபுவே, பிள்ளை போயிருச்சு. யோபுவே, ஆடு மாடு போயிருச்சு, ஒட்டகம் போயிருச்சு, கழுத போயிருச்சு, எருதுகள் போயிருச்சு, ஏர் மாடு போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. இப்போ சரீரத்தில் உள்ள சுகமும் போயிருச்சு. நீ இழந்து கொண்டிருக்கிறாய். you are being loosened. நீ இழந்து கொண்டே இருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னா உன்னை விட்டு போயிட்டு இருக்குது. உனக்கு தெரியுமா? இன்னும் தேவனை விசுவாசிக்கிறியான்னு கேட்டா இன்னைக்கு யோபுவை சொல்லணும், ஆமா இன்னும் தேவனை விசுவாசிப்பேன். ஏன்னா இது என்னை அழிப்பதற்கான சோதனை அல்ல, என்னை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான சோதனை. ஹல்லேலூயா. யோபுவின் மனைவி வந்து சொல்லுகிறார், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ? ஆண்டவர் யோபுவுக்கு வாழ்க்கையில் அனுமதித்த இந்த சோதனை வந்து எதுக்கு தெரியுமா? அவனுடைய ஜென்யூன்னஸ் டெஸ்ட் பண்றதுக்கு, அவனுடைய ஃபெய்த், அவனுடைய விசுவாசத்தினுடைய அந்த ஜென்யூன்னஸ், அந்த உறுதித்தன்மை, அந்த நம்பகத்தன்மை, அந்த உத்தமத்தை ஆமென் சோதிப்பதற்காக ஆமென் தேவன் அனுமதித்த இந்த சோதனை. அந்த சோதனையில் அவன் சொல்லுகிறான். யோபு 13:15 வாசியுங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் still I believe.
நான் இழந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியும். என் சரீரத்துல சுகம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. என் சரீரத்துல பலன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. என் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டு இருக்குது. நான் ஜெபம் பண்ண என் வியாதி சுகமடையன்னு பார்த்தா இன்னும் வியாதி கொடுமை போய்கிட்டே இருக்குது. ஆனாலும் நான் விசுவாசிப்பேன். ஏன்னா இந்த சோதனை அடுத்த கட்டத்துக்கு நேராக என்னை கொண்டு போகிறது. இந்த சோதனை அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போகிறது. இழந்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்தும் யோபு விசுவாசித்தான். இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் ஆபிரகாம் விசுவாசித்தான், தானியேல் விசுவாசித்தான், வாலிபர்கள் விசுவாசித்தார்கள். இழந்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்தும் யோபு விசுவாசித்தான். ஆமென். மனைவி கேட்ட கேள்விக்கு, மனைவி சொன்ன காரியத்துக்கு பதில் இல்லை யோபு கிட்ட. அவன் ஒரே வார்த்தை சொல்ற, அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்று நாம் தீமையை பெறக்கூடாதோ? அவரிடத்திலிருந்து நன்மை மட்டும் தான் பெறணுமோ? தீமையை அனுமதித்தால், தீமையை கொடுத்தார் நான் வாங்கக்கூடாதா? தீமை வேணான்னு சொல்லணுமா? இல்ல, அவ என் வாழ்க்கையில என்னென்ன அனுமதிக்கிறார் அதை எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்வதற்குரிய மனப்பக்குவத்தில் நான் இருக்கிறேன். இந்த சோதனை காலம் என்னை அழிப்பதற்காக அல்ல, நான் இழந்ததை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் இழந்த எல்லாவற்றிலும் இரட்டிப்பான நன்மையை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். இந்த சோதனையினுடைய முடிவு இரட்டிப்பான நன்மையாகத்தான் இருக்கும். இந்த சோதனை காலத்தினுடைய முடிவு இரட்டிப்பான நன்மையாகத்தான் இருக்கும். இந்த பிசினஸ் இன்னைக்கு சோதனை காலமா இருக்கலாம், படிக்கிற பிள்ளைகளுக்கு சோதனை காலமா இருக்கலாம், வேலை செய்கிறவர்களுக்கு சோதனை காலமா இருக்கலாம், வெளிநாட்டுகளில் இருக்கிறவர்களுக்கு சோதனை காலமா இருக்கலாம். ஆனா இந்த சோதனை காலத்தினுடைய முடிவு இரட்டத்தனையான பலனாகத்தான் இருக்கும், இரட்டத்தனையாக நன்மையாகத்தான் இருக்கும். இந்த விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறார், சோர்ந்து போகாத. அல்லேலூயா. உன் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்பதற்காக சோர்ந்து போகாதே. உன் விசுவாசத்தினுடைய உறுதித்தன்மை, விசுவாசத்தினுடைய நம்பகத்தன்மை சோதிக்கப்படுகிறது என்பதற்காக சோர்ந்து போகாதே. யோபுவை போல சொல்லு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். Still I believe God. இன்னும் நான் அவரை நம்புவேன். இன்னுமா நம்புற? இன்னும் நம்புவேன். பக்கத்துல பார்த்து கேளுங்க, இன்னுமா நம்புற? சொல்லுங்க, இன்னும் நம்புவேன். ஆமென். கேட்பாங்க, இன்னுமா நம்புற? உன் பிள்ளைக்கு என்ன ஒன்றும் ஆகலையே, இன்னுமா நம்புற? உன் புருஷனுக்கு என்ன சுகம் கிடைக்கல, இன்னுமா நம்புற? உன் மனைவிக்கு என்ன சுகம் கிடைக்கல, இன்னுமா நம்புற? உன் பிள்ளைக்கு இன்னும் இந்த காரியம் நடக்கல, இன்னுமா நம்புற? உனக்கு ஒரு வேலை கிடைக்கல, இன்னுமா நம்புற? நீ தான் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட, இன்னுமா அவரை நம்புற? இன்னைக்கு சொல்ல, இன்னும் அவரை நம்புவேன், இன்னும் அவரை நம்புவேன், இன்னும் அவரை நம்புவேன். நான் இழந்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்தாலும் நான் அவரை விசுவாசிப்பேன், நான் அவரை நம்புவேன். இந்த இழப்பினுடைய முடிவு இரட்டத்தனையான நன்மையாகத்தான் இருக்குமே தவிர வேறு ஒன்றும் இருக்கவே வாய்ப்பில்லை. ஹல்லேலூயா. அப்ப ஒன்று இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் விசுவாசித்தார்கள், அவர்கள் சோர்ந்து போகவில்லை. ரெண்டு, இழந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்தும் விசுவாசித்தார்கள், சோர்ந்து போகவில்லை. மூன்றாவது, கடைசியாக, இழந்து விட்டோம் என்று தெரிந்தும் விசுவாசித்தார்கள், சோர்ந்து போகவில்லை. ஹல்லேலூயா. இழந்துட்டோம், அவன்தான், இனி திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, எவிருவே, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஜெபாலய தலைவனாகிய எவிரு தேவனுடைய சமூகத்தில் வருகிறான். அவருடைய பாதத்தில் விழுந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, என் குமாரத்தி மரண அவஸ்தையா இருக்கிறாள், நீர் வந்து அவளை என்ன செய்ய வேண்டும்? அவள் மேல் உம்முடைய கையை வைக்க அவள் சுஸ்தமாவாள் என்று சொல்லி அவரை தன்னுடனே அழைத்து கொண்டு போகிறான். தன் ஜெபம் உடனே கேட்கப்படுகிறது. தன் ஜெபத்திற்கான பதில் உடனே ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. நீர் வர வேண்டும் என்று சொன்ன உடனே எஸ், வருகிறேன் என்று சொல்லுகிறார். அநேக இடங்களிலே கேட்ட உடனே அவர் பிரதித்திரம் சொல்லவில்லை. அநேக இடங்களிலே அவர் மௌனம் சாதித்திருக்கிறார். ஆனால் இங்கே எவிரு கேட்டவுடனே நான் வருகிறேன் என்று அவருடனே கூட போகிறார். ஜனங்களும் அவருக்கு பின்பாக செல்லுகிறார்கள். இதன் இடைப்பட்ட காலத்திலே 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரை குறித்து கேள்விப்படுகிறாள். அவருடைய வஸ்திரத்தை தொட்டாயிலும் நான் சுகத்தை பெறுவேன் என்று சொல்லி வருகிறாள், தொடுகிறாள், சுகத்தை பெறுகிறாள். தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை உணர்கிறார். சுற்றி இருந்த ஜனங்களை பார்த்து கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். கூட இருந்த சீஷர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே, உமக்கு என்ன புத்தி என்ன பேதலிச்சு போச்சுதா?
இல்ல ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்க உம்மை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கிறீரே. இத்தனை பேரும் பாருங்க, நான் கூட தான் உங்களை தொட்டுட்டு இருக்கேன். ஒருவேளை பேதுரு ஒரு ஆக்ஷன் பண்ணி காமிச்சிருக்கலாம். யோவான் பக்கத்துல சொல்லி இருக்கலாம், ஆண்டவரை பாரு நான் உங்க மார்பில சாஞ்சிருக்கேன்னு சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் டேய் இவனெல்லாம் கேட்கல, என்னை சுத்தி இருக்கிறவனை கேட்கல. எத்தனை ஆயிரம் பேர் என்னை சுத்தி வந்தாலும், எத்தனை ஆயிரம் பேர் என்னை பின்பற்றி வந்தாலும், யாரோ சிலருக்கு தான் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது. யாரோ சிலர் தான் என்னை விசுவாசிக்கிறார்கள். அப்படி இத்தனை ஆயிரத்துல ஒருத்தி விசுவாசத்தோட என்ன தொட்டிருக்கிறார். அவளுக்காக என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டிருக்கிறது. அவளைத்தான் யாருன்னு கேட்கிறேன். உடனே பயந்து கூட்டத்திலிருந்து வந்து சொல்லுகிறேன், நான் தான் ஆண்டவரே என்று சொன்ன உடனே உன் விசுவாசம் பெரியது, சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஒரு பக்கம் ஒருத்தியினுடைய வேதனை நீங்குகிறது, ஒரு பக்கம் ஒருவனுக்கு சமாதானம் வருகிறது. சமாதானத்துக்காக வந்தவன், வேதனை நீங்கும்படி வந்தவனுக்கு இன்னும் வேதனை வருகிறது. வீட்டிலிருந்து சில பேர் வருகிறார்கள், வந்து சொல்லுகிறார்கள் தட்டி, எவீரு போதகரை டிஸ்டர்ப் பண்ணாத, போதகரை என்ன செய்ய வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். உன் மகள் மரித்து போனால், இழந்து விட்டோம் என்று தெரிந்தும் எபிரு விசுவாசித்தார். வேதம் நீங்கிறதுக்காக தான் ஐயா இயேசு இடத்துல வந்தேன். எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கணும். மரண அவஸ்தைப்படுகிற என் பிள்ளையினுடைய வாழ்க்கை மாறணும். மரண அவஸ்தைக்குள்ளாக இருக்கிற என் குடும்பம் மாற்றப்படணும். அதற்காகத்தான் நான் ஆண்டவரிடத்தில் வந்தேன். வந்ததை ஆண்டவரும் கனப்படுத்தி என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தந்து என்னோடு கூட வந்தது உண்மைதான். ஆனால் என் கண்களுக்கு முன்பாகவே ஆமென் மற்றவர்களுக்கெல்லாம் சமாதானம், மற்றவருடைய வேதனை எல்லாம் நீங்கிக் கொண்டிருக்கிறது. மாறாக என் வேதனை இன்னும் அதிகரிக்கிறது. என் வேதனை இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் இனி அதற்கு மாற்றத்திற்கான வாய்ப்பு இல்லை என்கிற நிலைமையிலே ஆமென் இழந்து விட்டோம் என்று தெரிந்தும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, எவிருவே விசுவாசம் உள்ளவனாயிரு. அவன் விசுவாசித்தான். ஆமென் அல்லேலூயா. அவன் விசுவாசித்தான். அவ்வளவுதான், இழந்துட்டான். பிள்ளை இழந்தாச்சு, பிள்ளை இழந்தாச்சு. இனி பிள்ளை எழும்புவதற்கு வாய்ப்பில்லை. வந்து சொன்னவருடைய செய்தி இன்னும் வேதனையை கொண்டு வந்து விட்டது. ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு வார்த்தை அவனுக்குள்ளால விசுவாசத்தை தட்டி விட்டது. அவர் சொன்ன விசுவாசம் உள்ளவனாய் இருன்னு சொன்னாரு. இப்ப சொன்ன மனசுக்குள்ள ஸ்டில் ஐ பிலீவ், இன்னும் நான் விசுவாசிப்பேன். இழந்து விட்டேன், இழந்து விட்டோம் என்று தெரிந்து நான் இன்னும் விசுவாசிப்பேன் என்று சொல்வீர்களே, ஆனால் உயிரற்றவைகள் இந்த காலை வேளையிலே உயிர்ப்பிக்கப்படுவதற்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமை நம் மத்தியிலே பொழிந்தருள போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளவுதான் பாஸ்டர், முடிஞ்சிச்சு தொழில், அவ்வளவுதான் பிசினஸ் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இழந்துட்டேன், ஸ்தானத்தை இழந்துட்டேன், இடத்தை இழந்துட்டேன், பொசிஷனை இழந்துட்டேன், வேலை இழந்துட்டேன், வாய்ப்பை இழந்துட்டேன். இனி ஒரு வாய்ப்பே இல்லை. இனி ஒரு வேலை வாய்ப்பே இல்லை. இனி நான் வெளிநாட்டுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மீண்டும் கர்த்தர் உன்னை கட்டி எழுப்ப வல்லமை உள்ளவர், மீண்டும் உன்னை உயிரடைய பண்ண வல்லமை உள்ளவர். இழந்து விட்டோம் என்று தெரிந்தும் விசுவாசித்தார். அவனுக்கு தெரியும் இது என்ன சோதிக்கிறதற்கான சோதனை காலம். நான் ஜெபாலய தலைவன், நான் நம்பி வந்திருக்கிறேன். என் நம்பிக்கையை சீர்குலைக்கும்படியான வார்த்தைகள் என் வீட்டிலிருந்து வந்திருக்குது. என் விசுவாசத்தை தளர பண்ணுகிறதான செய்திகள் என் வீட்டிலிருந்து வந்திருக்குது. எங்கேயோ இருந்து வந்த செய்தி நிமித்தம் இன்னைக்கு மனம் பதறி போய் இந்த இடத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். சில துர்ச்செய்திகளும் காதுகளிலே கேட்டிருக்கலாம், எதிர்மறையான வார்த்தைகளும் காதுகளிலே கேட்டு ஆமென் இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த செய்தி உன்னுடைய விசுவாசத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பதற்காக அல்ல, இந்த விசுவாச அதிகரிப்பதற்காக இன்னைக்கு சொல்லு. இந்த செய்தியை நான் கேட்டால் இன்னும் உம்மை விசுவாசிப்பேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். நான் சோதிக்கப்பட்டாலும் நான் சோர்ந்து போவதில்லை, சோதிக்கப்பட்டாலும் நான் சோர்ந்து போவதில்லை. வீட்டில இருந்து வந்தவங்க பிடிச்சி இழுத்து இருப்பாங்க, இவன் வரமாட்டேன்னு சொல்லி இருப்பான். கொஞ்ச நேரம் போராடி பார்த்தா திரும்ப எழுதுறான். என்ன நீ திரும்ப திரும்ப அவர்கிட்ட நின்று இருக்கிற, திரும்ப அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற, வா நடக்க வேண்டிய காரியத்தை பார்ப்போம். இல்லை, இவன் சொல்லியிருப்பான், இன்னும் நான் விசுவாசிக்க, இவர் வந்தா காரியம் நடக்குங்கிற ஒரு விசுவாசம் எனக்கு இருக்குது. இவர் வீட்டுக்குள்ள வந்தார்னா ஒரு காரியம், ஒரு அற்புதம் நடக்கும்னு ஒரு விசுவாசம் இருக்குது. இவர் வந்தால் என் பிள்ளை உயிரோட எழும்புவாளுங்கிற விசுவாசம் இருக்குது. அதனால மற்றவருடைய எந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கல. இந்த சோதனை காலத்துல ஆமேன் அவரை சார்ந்து கொள்ளவே நான் முயற்சிக்கிறேன் என்று சொல்லி இயேசு
இயேசுவையே சார்ந்திருந்தான். இயேசுவும் அவரோடு கூட அவன் வீட்டுக்குள்ள பிரவேசித்தார். பிள்ளையின் கையை பிடித்தார். தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமாம். உடனே அந்த பிள்ளை எழுந்திருந்தது. இழந்து விட்டோம் என்று தெரிந்தும் விசுவாசித்தான். யோவான் 11ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்களை வாசியுங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 26, 27, 28. உயிரோடு இருந்து 25ல இருந்து வாசிங்க. 25, 26, 27. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? Do you believe this? மார்த்தாளை பார்த்து கேட்கிறா, மார்த்தாளே இதை நீ என்ன செய்ற? விசுவாசிக்கிறாயா? ஒருத்தர் செத்தாலும் பிழைப்பான் என்பதை என்ன செய்றியா? விசுவாசிக்கிறியா? 27வது வசனம். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் இருந்து வருகிறவரான தேவகுமாரனாய் கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். தேவன் நேசிக்கிற குடும்பம், நேசிக்கிற குடும்பத்தில் இழப்பு. தங்களுக்கு நம்பிக்கையா இருந்த சகோதரன் வியாதியோடு இருக்கிறான் என்கிற செய்தி இயேசுவுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. தெரிவிக்கப்பட்டு செய்தி அறிந்த போதிலும் 2 நாட்கள் இன்னும் அவர் இருந்த இடத்துல இருக்கிறார். வர தாமதிக்கிறார். அற்புதங்கள் தாமதிக்கிறதுனால் அது தடையாகாது. அற்புதங்கள் தாமதிக்கிறதுனால் அது இனிமே நடக்காது என்பது பொருள் அல்ல. நடக்கும், விலையேற பெற்றதாய் நடக்கும். அல்லேலூயா. ரசம் குறைவுபட்ட போது ஆமென், அந்த நேரத்தில் அற்புதம் செய்யாம அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறதுனால இனி அற்புதமே செய்ய மாட்டாரோ என்கிறது அல்ல. அவர் அற்புதம் செய்வார். அநேகர் அதை விசுவாசிக்கிற அளவுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். இங்கே லாசரு மரித்து போகிறார். மரித்து போய் அடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்கள் ஆகிறது. ஆண்டவர் வருகிறார். வரும்போது மார்த்தாளுக்கும் அவருக்கும் கான்வர்சேஷன் நடக்குது. 22வது வசனம். இப்பொழுது நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால், இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். அவர் சொல்றான், ஆமா ஆண்டவரே, கடைசி நாள்ல என்ன செய்வான்? அவர் சொல்றான், நான் அதை பத்தி பேசல, நான் அதை பத்தி பேசல, கடைசி நாள் உயிர் தெழுதலை பத்தி பேசல. இப்போ மரித்திருந்தாலும் உயிர் தெழுந்திருப்பான். விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறான். ஆண்டவரே, இழந்து விட்டோம், முடிஞ்சிடுச்சு, வாய்ப்பில்லை. அதுவும் மரித்து 4 நாள் ஆயிற்று. கல்லறைக்குள்ள வச்சாச்சு, நாரும், வாய்ப்பே இல்லை. ஆனா விசுவாசித்தார்கள். இழந்து விட்டோம் என்று தெரிந்தும் விசுவாசித்தார்கள். சோர்ந்து போகவில்லை. சோர்ந்து போகவில்லை. சோர்வு வந்துச்சு. ஆண்டவர் வரல, இனி அந்த ஆண்டவரை வீட்டிலே ஏற்றக்கூடாது. அவர் வரும்போதெல்லாம் வக்கனையா சமைச்சு கொடுத்தேன். அவருக்கு மீன் பிடிக்குமேன்னு சொல்லி மீன் கொடுத்தேன். மட்டன் நல்லா விரும்பி சாப்பிடுவார். சிக்கன் லெக் பீஸா சாப்பிடுவார். அப்படியா? இது ஆண்டவரை சொல்றது இல்ல, பாஸ்டர் சொல்றது. ஆமே. அவர் வந்த நேரம் எல்லாம் கொடுத்தேன். அப்படி பண்ண, இப்படி பண்ண. நான் வியாதியோடு இருந்த போது என்ன ஒரு 8 வந்து பார்க்கல. கண்டிப்பா நான் ஒரு 8 பார்த்தேன். கேட்டு முடிஞ்சி வந்துட்டேன். நீங்க ஒரு 8 தானே பார்க்க சொன்னீங்க. லாக்டவுன் பீரியட்ல வியாதியோட இருந்தேன், பலவீனத்தோட இருந்தேன், மருத்துவமனையில இருந்தேன். ஆமென். சமீபத்தில் அருமையான மகனுடைய திருமணத்தில் ஒருத்தரை பார்த்தேன். அவர் என்ன பார்க்காமலே போறார். மூஞ்ச திருப்பிட்டு போற, உம்முன்னு வச்சுட்டு போற. போயா, அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியாது. அவருக்கு என்ன போராட்டமோ நமக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன போராட்டம் நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு போன் வந்து, ஒரு பிள்ளை பிரசவத்துக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறா, அவளுடைய நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னதுனால தான் எனக்கு அவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தெரியும். அவ பிரசவத்துக்காக ஆயத்தமா இருக்கிறது எனக்கு தெரியும். அதற்காக ஜெபம் பண்றோம். சொல்லாம எனக்கு தெரியுமா? தெரியாது. எங்க பாட்டி ஆஸ்பத்திரியில இருந்தாங்க, எங்க தாத்தா ஆஸ்பத்திரியில இருந்தாங்க, எனக்கு தெரியுமா? அப்ப இந்த காலத்துல பாருங்க, வயதானவர்களை நாம போய் சந்திக்க. நான் வந்து ஃபுல்லா ஊர் ஃபுல்லா சுத்துறவன். எனக்கு கொரோனா இருக்குதா இல்லையான்னு எனக்கே தெரியாது. அப்ப நான் வயசானவங்களை போய் பார்த்துட்டு ஆமென் அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு நான் வரேன், அடுத்த நிமிஷமே போயிருச்சுன்னா என்ன சொல்லுவீங்க?
என்ன சொல்லுவீங்க? வந்தாரு போனாக, அவர் வந்தாரு கொடுத்தாரு போயிட்டாங்க. இதுதான் நடக்கும். ஸோ அதனால நான் சின்ன பிள்ளைகளை பார்க்க போறதில்ல, பெரியவங்களை பார்க்க போறதில்ல. ஆனா சொன்னதுக்காக ஜெபிக்கிறோம். ஆனா உடனே நமக்கு மெசேஜ் வருது வாட்ஸ்அப்ல, உங்களுக்கு நேரம் இல்லையோ, எங்களையெல்லாம் பார்க்க வர முடியாதோ. ஆமென். இந்த மார்த்தாள மரியாதை அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. வரும்போதெல்லாம் சாப்பிட்டாரு, இனி வரும்போது சோத்துல கொஞ்சம் லைட்டா என்ன செஞ்சிடணும், விஷத்தை வச்சிடணும். என் சகோதரன் சுகம் இல்லாம இருக்கும்போது வரல, செத்ததுக்கும் வரல, செத்து 4 நாள் ஆயிடுச்சு வரல, 4 நாள் ஆயிடுச்சு வர்றாரு. எதுக்கு வர்றாராம் கேளு. அதுக்கு தான் வந்திருப்பா இவ வீட்டை விட்டு ஓடி, வரும்போதே ஓடி வந்துட்டா. எதுக்கு வந்து, எதுக்கு ஆண்டவரே, நீர் என்னோடு இருந்தீரானால், எங்களோடு இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறியா? நீ இழந்துட்ட, ஆனா இழந்து திரும்ப கிடைக்கும்னு விசுவாசிக்கிறியா? ஆமாண்டவரே விசுவாசிக்கிறேன். எப்போ? முடிவில் எழுந்திருப்பான். இல்லை இல்லை, இப்போ இன்னைக்கு இந்த 8:45 இந்த 9 மணி முடிகிறதுக்குள்ளால நீ இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும்னு விசுவாசிக்கிறியா? விசுவாசித்தால் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும். ஆமென். சோர்ந்து போகாத. அவர் வரல, இவர் வரல, அவங்க வரல, இவங்க வரலன்னு சோர்ந்து போகாத. அப்பா இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். யெகோவா ஷம்மா நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நேரம் வரும்போது, வாய்ப்பு கிடைக்கும் போது வருவோம். மகனுடைய திருமணத்துக்கு அப்பா வரல, ஏன் பாஸ்டர் வர மாட்டாரோ அப்படின்னு அவங்க கேட்கல, வேற ஆட்கள் கேட்டாங்க. வரமாட்டார். 73 வயசானவங்க வெளியே இடத்துல என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, வரமாட்டார். முடிஞ்சதை பார்த்துக்க. ஆமே. கொஞ்சம் நமக்கு என்ன வேணும், காமன் சென்ஸ் வேணும். இப்ப திடீர்னு அரசாங்க அதிகாரிகள் வந்தாலே அவர் மாட்டுவார். ஏன்னா 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வழிபாட்டு ஸ்தலத்துக்குள்ள இங்க நிறைய 65 வேலை இருக்குது. அவன் பரவாயில்ல, நீங்க ஸ்ட்ரென்த்தா இருந்தீங்கன்னா ஒண்ணு, நோ ப்ராப்ளம். வரல. மார்த்தாள மரியாதை கேட்டிருப்பாங்க, ஆனா ஒன்னும் அவர் எதுவுமே பேசல. அவங்க சூழ்நிலையை பார்க்கிறார். அவங்களோட சேர்ந்து இயேசு கண்ணீர் விட்டார்னு சொல்லுது. அவங்க வேதனையில பேசியிருப்பாங்க. சொல்றாரு, விசுவாசிக்கிறியா? இழந்து விட்டோம் என்று தெரிந்தும் அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர்கள் சோதிக்கப்பட்டாலும் சோர்ந்து போகல, விசுவாசித்தார்கள், இழந்ததை பெற்றுக்கொண்டார்கள். ஆமே. ஸோ இன்னைக்கு உங்க விலையேற பெற்ற விசுவாசம் இன்னைக்கு சோதிக்கப்படுது. இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது? சோதிக்கப்படுகிறது. பணம் இல்லை, வருமானம் இல்லை, வேலை இல்லை, கஷ்டம், வியாதி. ஆமே. ஆமாம். இன்னைக்கு நான் வீட்டிலேருந்து இறங்கி வரும்போது யாரோ ஒரு அக்கா சொன்னாங்க, எனக்கு ரத்தம் குறையிற மாதிரியே இருக்குது, ரத்தம் குறையிற மாதிரியே இருக்குது, எனக்கு பலன் குறையிற மாதிரியே இருக்கு. இழந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்தும் விசுவாசித்தார்கள். இழந்து விட்டோம் என்று தெரிந்தும் விசுவாசித்தார்கள். இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் விசுவாசித்தார்கள். எங்கேயுமே சோர்ந்து போகல. நீங்களும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இந்த சோதனைக்கு பிறகு ஒரு இரட்டிப்பான நன்மையை வைத்திருக்கிறார். ஜெபிக்கும்படியாக எழும்பி நிற்கலாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டாலும் சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டாலும் சோர்ந்து போகாதிருங்கள். அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் ஆபிரகாம் விசுவாசித்தார். இன்னும் சற்று நேரத்தில், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஈசாக்கு என்னை விட்டு போக போறான். ஆனாலும் அவன் விசுவாசத்தை பாருங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் தானியேல் விசுவாசித்தார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன சிங்க கபில போட போறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன அக்கினி சூளைக்குள்ள போட போறாங்க. வாலிபர்களுடைய இருதயம். ஆனாலும் சொல்றாங்க, அவர் எங்களை விடுவிக்காம போனாலும் இந்த விசுவாச பரீட்சையில நாங்க வீழ்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இழந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்தும் யோபு விசுவாசித்தார். நாளுக்கு நாள் நிலைமை மோசம் அடைஞ்சிட்டு இருக்கிறது யோபுக்கு தெரியும். ஆனாலும் சொல்றான், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்.
இழந்து விட்டோம் என்று தெரியும். எவீருக்கு தெரியும், ஒரே புள்ள, நான் அதுக்காகத்தான் வந்தேன் பாஸ்டர், ஆனா அது போயிருச்சு. ஆனா அவர் விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்றாரு. சரி, விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன். இன்னும் விசுவாசிக்கிறியான்னு ஊர் சொல்லட்டும், இன்னும் விசுவாசிக்கிறியான்னு ஜனம் சொல்லட்டும். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, இன்னும் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆபிரகாம் விசுவாசித்தான். நான் நம்புவேன் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்பட்ட. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் ஒருவரை. ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசு ஒருவரை. இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் ஆபிரகாம் விசுவாசித்தான். இழந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்தும் யோபு விசுவாசித்தார். இழந்து விட்டோம் என்று தெரிந்தும் யவீரு விசுவாசித்தார். இன்றைக்கு நீ இந்த மூன்று கேட்டகரியில ஏதாவது ஒரு கேட்டகரியில நாம இருக்கலாம். ஒருவேளை இழக்க போகிறோம் என்கிற நிலைமையில இருக்கலாம், இல்லாவிட்டால் இழந்து கொண்டிருக்கிறோம் என்கிற நிலைமையில இருக்கலாம், இல்லாவிட்டால் இழந்து விட்டோம் என்கிற நிலைமையில இருக்கலாம். எந்த நிலைமையில இருந்தாலும் இன்னைக்கு சொல்லுங்க, ஸ்டில் ஐ பிலீவ். இன்னும் நான் உம்மை நம்புவேன், இன்னும் நான் உம்மை விசுவாசிப்பேன், இன்னும் நான் உம்மை நம்புவேன், இன்னும் விசுவாசிப்பேன். வாய் திறந்து அறிக்கையிருங்க பகல அவங்க சத்தத்தை அப்பா கேட்கட்டுமே. அப்பா நான் நம்புவப்பா, 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 நான் உம்மை நம்புவேன் அப்பா. ஊர் என்ன சொன்னாலும், உலகம் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன், அதுக்கு செவி கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரியும் அப்பா ஒரு நாள் என் வீட்டுக்கு வருவாரு, என் பிள்ளையினுடைய மரண அவஸ்தை மாறும். அப்பா ஒரு நாள் என் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைக்கும் போது மரணத்தி போன என் பிள்ளை மீண்டும் எழும்போ. நான் இன்னும் விசுவாசிப்பேன், இன்னும் விசுவாசிப்பேன். நாட்கள் உருண்டோடி கொண்டே இருக்கிறது, மாதங்கள் உருண்டோடி கொண்டே இருக்கிறது. இன்னும் 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 நடக்கல, இன்னும் காரியம் வாய்க்கல. இன்னும் விசுவாசிப்பேன்.
சரீரத்துல பலத்தை இழந்துகிட்டே இருக்கிறேன், பார்வை இழந்துகிட்டே இருக்குது, சரீரத்துல பலன் குண்டி போயிட்டே இருக்குது, கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டே இருக்குது, இருதயம் துடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, ஜீரண சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது, என் சரீரத்துல சுக வாழ்வை இழந்துகிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு சொல்றீங்களா? இன்னும் நான் நம்புவேன். சொல்றவங்களுக்கு இன்னைக்கு சுக வாழ்வு துளிர்க்கும். நம்புவேன். சோர்ந்து போகாத. சோதிக்கப்பட்டாலும் சோர்ந்து போகாத. அவரை சார்ந்துகொள். இது சோதனையின் காலம்தான். It's a testing period for your faith. To test your genuineness of your faith. விசுவாசத்தினுடைய நம்பகத்தன்மை, உத்தமத்தை சோதிப்பதற்காக. நீ விசுவாசிக்கிறேன்னு சொன்னல்ல, அந்த விசுவாசத்தை சோதிக்கிறதற்காக. நம்புவே. நம்புவே. நான் நம்புவே. நான் இன்னும் நம்புவேன்னு சொல்றவங்க மட்டும் முழங்கால் படிடுவீங்களா? நான் என்ன நடந்தாலும் உம்மை நம்புவேன். இழந்து போகிறேன் என்று தெரிந்தும் நான் நம்புவேன். இழந்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்து நம்புவேன். இழந்து விட்டோம் என்று தெரிந்து நான் நம்புவேன். ஏன்னா என் விசுவாசம் பொன்னை பார்க்கிலும் அதிக விலை ஏற பெற்றது. இன்னைக்கு ஒருவேளை உலகத்தானுக்கு பொண்ணு இட்ஸ் மோர் வேல்யூபிளா இருக்கலாம், ஆனா your faith is more valuable than the gold. இந்த உலகத்தில் எவ்வளவு விலையேற பெற்ற பொன்னாயிருந்தாலும் அது ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் உன் விசுவாசம், என் விசுவாசம் அழிந்து போகாது. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. நீ சோதிக்கப்பட்டாலும் சோர்ந்து போகாதே. அவரை சார்ந்து கொள். ஓ, என்ன நம்புவேன், 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 என்ன நம்புவேன். சொல்லுங்க, என்ன நம்புவேன், 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 என்ன நம்புவேன். ஹல்லேலூயா. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் இயேசு ஒருவரை. இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. நம்புவேன். அற்புதம் வருது பாருங்க. நம்புகிறவங்களுக்கு அற்புதம், நம்புகிறவங்களுக்கு அதிசயம், நம்புகிறவங்களுக்கு விடுதலை. நம்புவேன் ஒருவரை. இனி நீ ஒன்று விளப்பதில்லை. இந்த இழப்பினுடைய முடிவு இரட்டிப்பான நன்மை. இந்த இழப்பினுடைய முடிவு இரட்டிப்பான நன்மை. இந்த இழப்பினுடைய முடிவு யெகோவா ஈரே. இந்த இழப்பினுடைய முடிவு
இரட்டிப்பான நன்மை. இந்த இழப்பினுடைய முடிவு தேவனுடைய மகிமை. இந்த இழப்பினுடைய முடிவு தேவனுடைய மார்த்தாளே, நீ விசுவாசிக்கிறாயா? இந்த இடத்துல அநேக மார்த்தாள்கள் உண்டு. மார்த்தாளே, ஆண்டவர் கேட்கிற, நீ விசுவாசிக்கிறாயா? உன் பிள்ளை மாறுவான்னு விசுவாசிக்கிறாயா? உன் குடும்பம் ரட்சிக்கப்படும் விசுவாசிக்கிறாயா? இந்த வியாதி நீங்க விசுவாசிக்கிறாயா? இன்றைக்கு உன் குடும்பத்தில் ஒரு விடுதலை வரன்னு விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் இந்த சோதனையினுடைய முடிவு தேவனுடைய மகிமை. இந்த சோதனையினுடைய முடிவு தேவனுடைய மகிமை. இந்த சோதனை காலத்தினுடைய முடிவு தேவனுடைய மகிமை. Receive the glory. இப்பொழுது இந்த தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக, 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 வெளிப்படுவதாக. மகிமை, 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 மகிமை வெளிப்படுவதாக. வீட்டில் வியாதியோடு இருக்கிறவர்கள் மேல இந்த காலை வேளை கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை பாதிக்கப்பட்ட அவயவங்களிலே இப்பொழுது வெளிப்படுவதாக. மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. வெளிதேசங்களில் இருக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. ஒரு 2 நிமிஷம் கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது இன்றைக்கு வானம் உங்களுக்காக திறக்கப்படும். வானம் திறக்கப்படும். Come on, come on, come on, come on, rejoice in the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்திலே கரங்களை தட்டி உன் வருத்தம் யாவையும் கர்த்தர் மறக்க பண்ணுவார். உன் வருத்தம் யாவை கர்த்தர் மறக்க பண்ணுவார். உன் வருத்தம் யாவை கர்த்தர் மறக்க பண்ணுவார். Yes. Yes, 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 yes. கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி, மேல் மாடியில் இருக்கிறவன் கைகளை தட்டி விடுதலையோடு, விடுதலையோடு, விடுதலையோடு. Yes, yes. Come on, give him praise, 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 praise. Oh Jesus, Jesus, Jesus. அந்தகாரம் மாறுகிறது, அந்தகாரம் மாறுகிறது, அந்தகாரம் மாறுகிறது, அந்தகாரம் மாறுகிறது, பலவீனம் மாறுகிறது, அவயவங்கள் புதுப்பிக்கப்படுகிறது, அவயவங்கள் புதுப்பிக்கப்படுகிறது. Amen. Jesus. We heal every sickness. We heal every sickness in the mighty name of Jesus. We break every bondage. எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக, சங்கிலிகள் உடைக்கப்படுவதாக. மனித சங்கிலிகள், பிசாசின் சங்கிலிகள், மந்திரவாத சங்கிலிகள் இந்த முதல் ஆராதனையிலே let it break in the name of Jesus. Hallelujah. Ora mama mama la da da na na da da la ra da na ma sha da la da 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 ba ka ba da la ra ba 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 rika ba du da ra ba ba sha ba da la ra ka ba ba da ra ma ma da la ra ba ba ka wo do rike te le ma ba la ra ba da da ra ka ba ba da la la ra ba sha da ra rika ta ra ba ka ta ra ba la ra da ra ba sha ta ra ba la ra rika ba ba du da ba ka ba da ra ba la ra ba da ra ba ri ba ba le ma ma sha ga da da ra ba la ra ka da ra ba. சில பதிவிடைகள் அணிகிறதற்காக நன்றி, பதிவிடைகள் அழிகிறதற்காக நன்றி, பதிவிடைகள் அழிகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே. Jesus, 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 Jesus. நீ வாழ்ந்திருப்பாய், உன்னை வாழ்ந்திருக்க செய்வேன், உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன். உனக்கு சிறந்த வஸ்திரங்களை நான் தரப்பிக்கிற நாட்கள் வருகிறது. உன் சிறையிருப்பின் வஸ்திரங்கள் மாற்றப்பட்டு உனக்கு சிறந்த வஸ்திரங்களை நான் தரிப்பிப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழா பற்றுகிறார்.
காதுள்ளவன் காதுள்ளவள் கேட்க கடவுள். உன் சிறையிருப்பின் வஸ்திரம் மாற்றப்படுகிற நேரம், உன் சிறையிருப்பின் வஸ்திரம் மாற்றப்படுகிற சமயம், உன் சிறையிருப்பின் வஸ்திரங்கள் மாற்றப்படுகிற காலத்துக்குள்ளாக சீசனல் சேஞ்ச். உன் சீசன் மாறுகிறது, உன் சீசன் மாறுகிறது, உன் சீசன் மாறுகிறது. Thank you, Lord. இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் நீ விசுவாசித்தாய். இழந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்து நீ விசுவாசித்தாய். இழந்து விட்டோம் என்று தெரிந்து நீ விசுவாசித்தாய். இந்த சோதனையின் காலத்தில் நீ சோர்ந்து போகாதபடிக்கு தேவனை சார்ந்து கொண்டதினால் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். He is a God who changes the situation and seasons. ஓ, சூழ்நிலைகளையும் காலங்களையும் மாற்றுகிறவர். இந்த பகல் வேளை அநேகருடைய சீசனை கர்த்தர் மாற்றுகிறார். அநேகருடைய பிசினஸினுடைய சீசனை கர்த்தர் மாற்றுகிறார். அநேகருடைய பொருளாதாரத்தினுடைய சீசனை கர்த்தர் மாற்றுகிறார். இனி மங்கி எறிவதில்லை, இனி மங்கி எறிவதில்லை, இனி மங்கி எறிவதில்லை. இனி மங்காத பிரகாசமாய். Thank you, Lord. நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் ஐக்கியமும் பாதுகாவலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து சோதனைகளை ஜெயித்து வெற்றி பெறச் செய்வதாக. ஆமென், ஆமென்.